சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, சிஸ்டர் நீங்க போய் பாருங்க. வாங்க சார், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். உட்காருங்க. உங்க கூட யார் வந்திருக்காங்க? அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க மேடம். அவரை வர சொல்லுங்க. ஓகே மேடம். சார், டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. ஆமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியாமா? சாப்பிடுறேன் மேடம். வாங்க சார், உட்காருங்க. எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்க வைஃப் ஹெல்த்தியா தான் இருக்காங்க. குழந்தையோட growth-ம் நல்லா இருக்கு. நான் சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், அதை ரெகுலரா நீங்க சாப்பிடணும். அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். ஓகே டாக்டர். காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த 2 டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். மதியம் கம்பல்சரி இந்த டேப்லெட்டை நீங்க எடுத்தே ஆகணும். நைட்டு சாப்பிடுறதுக்கு 1/2 an hour முன்னாடி இந்த டேப்லெட்டை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த டேப்லெட் எடுத்துக்கணும். சரி. எந்த டேப்லெட்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே டாக்டர். அப்புறம் ஏதாவது ஒரு கீரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி சாப்பிடணும். 3 நேரமும் பால் குடிக்கணும். நாட்டு முட்டை ரெகுலரா சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், மாதுளை, ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை கிரேப்ஸ். ஏன்னா டெலிவரி டைம்ல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்க கூடாது. இது எல்லாம் சாப்பிட்டாதான் அவங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க, குழந்தையும் நல்லா ஹெல்த்தியா பிறக்கும். ஓகே டாக்டர். இந்தாங்க, அடுத்து எப்பெல்லாம் செக்அப் பண்ணணும்னு இதுல நோட் பண்ணிருக்கேன். அந்த டேட்லலாம் மறக்காம செக்அப் கூட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இல்ல டாக்டர், நாங்க. அப்புறம் அஞ்சலி, லாஸ்ட் டைம் உங்க ஹஸ்பண்ட் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தப்போ நீங்க மயக்கத்திலேயே இருந்தீங்க. அப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்காக ரொம்ப துடிச்சு போயிட்டாராம். எங்க சீஃப் டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட்லாம் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி, தேங்க்ஸ் மேம், நாங்க வரோம். தேங்க் யூ டாக்டர். ஓகே. சாரி அஞ்சலி, போன தடவை வேற வழி இல்லாம தான் உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி உங்களை அட்மிட் பண்ண வேண்டியதாயிருச்சு. டாக்டர் என்ன உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லப்போ உங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க இப்போ நான் உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. இல்ல சார், இப்போ நான் அப்படி சொல்லிருந்தேன்னா அவங்க நம்ம 2 பேரையுமே தப்பா நினைச்சிருப்பாங்க. உங்களை யாரு என்னன்னு கேட்பாங்க, எதுக்காக இப்படி பொய் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை சார். அதான் நான் அமைதியா இருந்துட்டேன். சரி, வாங்க போலாம். உட்காருங்க.